இப்போ செஷன் ஆரம்பிக்கலாமா? அல்ஹம்துலில்லாஹ், பிஸ்மில்லா, அல்ஹம்துலில்லாஹ், ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் அமீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். வேறு நம்ம ஒரு ஸ்பீச் செஷன் பற்றி சொல்லியிருந்தோம் இல்லையா? கொஞ்சம் கவனிங்க, அதுக்கப்புறமா நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 ரவுண்ட்ஸ் இருக்கும். ஒவ்வொரு ரவுண்ட்லேயும் ஒவ்வொரு டீம்லேருந்து ஒருத்தர் ஸ்பீச் கொடுக்க வருவார். சரிங்களா? ஸ்பீச்சுக்கான டாபிக்ஸ் இந்த பவுலில் இருக்குது. 12 டாபிக்ஸ் இருக்குது. நீங்கள் ரேண்டமாக செலக்ட் பண்ணுறது தான். செலக்ட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 30 செகண்ட்ஸ் இங்கே நின்று நீங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணுறதுக்கு டைம் கொடுப்போம். அந்த டாபிக் என்னன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரீஃப் சொல்லிவிட்டு 30 செகண்ட்ஸ் உங்களுக்கு டைமு. அதோட நீங்கள் ஸ்பீச் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ 1.5 நிமிஷம் ஆகும்போது உங்கள் டீமில் இருக்கக்கூடிய டைமர் 1 அவர் எந்திரிச்சு கை காட்டுவார், 1.5 நிமிஷம் ஆயிடுச்சு அப்படின்னு. அதையும் தாண்டி போகுது அப்படின்னா 2 நிமிஷம் முடியும் போது டைமர் 2 அவர் எந்திரிச்சு போதும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு சைகை காட்டுவார் இன்ஷால்லா. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ரூல்ஸு. இந்த ஸ்பீச்சில் உங்களுடைய டாப்பிக்குடைய கிளாரிட்டி, அண்டர்ஸ்டாண்டிங்கு, கான்ஃபிடன்ஸ் இதெல்லாம் வச்சு டீம்ஸ்க்கான மார்க்ஸ் வந்து கொடுப்பாங்க. அதில் 3 எவாலுவேட்டர்ஸ் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு எவாலுவேட்டர் வந்து பிரதர் ஹக்கீம் அன்சாரி. அவர் வந்து டீம் ஏ அண்ட் பிக்கு எவாலுவேட் பண்ணுவார். மொத்தமாக ஏ டீம்லேருந்து 2 ரவுண்டில் 2 பேர் பேச வரீங்க இல்லையா? பி டீமில் 2 பேர். ஸோ அந்த 4 பேருக்கான எவாலுவேஷன் பிரதர் ஹக்கீம் அன்சாரி. ஓகேங்களா? அதே மாதிரி டீம் பி அண்ட் சிக்கான எவாலுவேட்டர் ஷாக்கிர் பாய் நீங்களா? பி அண்ட் சி ஏஜாஸ் பாய். இன்ஷால்லா ஏஜாஸ் பாய் வந்து டீம் பி அண்ட் சிக்கான 4 பேருக்கும் எவாலுவேஷன் பண்ணுவார். கடைசியில் இ அண்ட் எஃப்க்கான சி அண்ட் டிக்கு நீங்கள் பண்ணுவீங்க இல்லையா? இ அண்ட் எஃப்க்கான எவாலுவேட்டர் வந்து பிரதர் ஷாக்கிர். சரிங்களா? ஸோ இந்த 3 பேர் தான் மொத்தமாக இந்த 12 ஸ்பீச்சஸ்க்கான எவாலுவேட்டர்ஸ். அவங்க கொடுக்கக்கூடிய ஸ்கோர்ஸை வச்சு தான் நம்ம இந்த ரவுண்டுக்கான ரிசல்ட்ஸை சொல்ல போகிறோம் இன்ஷால்லா. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு ப்ரீஃபிங் கொடுப்போம், என்ன இம்ப்ரூவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு. மறுபடியும் செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகும். இப்போ உங்களுக்கு ஒரு 5 மினிட்ஸ் டைம் தரோம். 12:15 வரைக்கும் நீங்கள் டைமர்ஸ் செலக்ட் பண்ணுறது, யாரை ஃபஸ்ட் ரவுண்டுக்கு அனுப்பலாம், யாரை செகண்ட் ரவுண்டுக்கு அனுப்பலாம்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டிஸ்கஷன் பண்ணிக்கோங்க. இன்ஷால்லா ஷார்ப்பாக 12:15க்கு நம்ம ஆரம்பிப்போம். இப்போ டைம் 12:10. சரிங்களா? கரெக்டாக 5 மினிட்ஸ் இருக்குது. 12:10க்கு நம்ம ஷார்ப்பாக ஆரம்பிச்சிருவோம். அதுக்கு மேலே டைம் கிடையாது. ஓகேங்களா? ஹைரஹமுல்லா. ஒரு டீமுக்கு 2 பேர். சரியா? உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. டாப்பிக்கை கொடுத்து கரெக்டாக 5 நிமிஷம் கழிச்சு முதல்ல ஒருத்தர் கூப்பிடுவோம். கூப்பிட்றது வந்து ஏபிசிடின்னு கூப்பிட மாட்டோம். ரேண்டமாக நிசாரை கூப்பிடுவார். எந்த டீம் வருதோ வர வேண்டியது தான். ஆர்டர்லாம் வராது. சரியா? டைமிங் எல்லாருக்கும் மாறுன்றதால ஆர்டரில் வராது. ஏ கூப்பிடுவாங்க, டிஏ கூப்பிடுவாங்க, எஃப்ஐ கூப்பிடுவாங்க, மாற்றி மாற்றி கூப்பிடுவாங்க. அதனால் உங்கள் டீமில் இருந்து நிசாரை சொல்லும் பொழுது ஏ டீமில் 2 பேர், பியில் 2 பேர், சியில் முதல்ல வந்து டாபிக் எடுத்துகிட்டு போயிடுங்க. எடுத்துகிட்டு போயிட்டு யார் பேச போகிறாங்க டாபிக் எடுத்துகிட்டு போயிட்டு டிஸ்கஷன்ஸ் நீங்கள் பண்ணிக்கோங்க. டோட்டல் டிஸ்கஷன் டைம் வந்து 5லேருந்து 6 நிமிஷம் தான். ஏன்னா பெரிய டாப்பிக்லாம் கிடையாது, ஜென்ரல் டாபிக்ஸ் தான். 5லேருந்து 6 நிமிஷம் டாபிக் டிஸ்கஷன் உங்களுக்கு. அதுக்கு பிறகு ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். சரியா? சரி, ஹைர், இன்ஷால்லா ஸ்டார்ட் பண்ணலாமா? டீம் சி 2 பேர் வாங்க. என்ன டாபிக்னு சொல்லிட்டு ஓகே. உங்கள் பேர்? ஹுசைன். டீம் சி ஹுசைனுக்கு டாபிக் வந்து அல்லாவை பற்றி அறிவது. சரிங்களா? அல்லாஹ்னா யார், அவனுடைய அழகிய திருநாமங்கள் என்ன, அல்லாஹ்வுடனான நம்முடைய தொடர்பு. சரிங்களா? இதை பற்றின டாபிக் தான் இன்ஷா அல்லாஹ். ஃபர்ஸ்ட் டாபிக். செகண்ட் டாபிக் ஹுசைனா நீங்கள்? ஹசன். டீம் சியில் ஹசன் இஸ்லாமிக் மேனர்ஸ், அஹ்லாக் பற்றின டாபிக். ரெஸ்பெக்ட், கைண்ட்னஸ், ஹானஸ்டி, எட்டிகேட்ஸ் இன் டெய்லி லைஃப், கேரக்டர் ஆஃப் அ முஸ்லீம். இந்த மாதிரியான தலைப்புகளுக்குள்ள இன்ஷா அல்லாஹ் இவருடைய ப்ரெசன்டேஷன் இருக்கும். சரிங்களா? அடுத்து டீம் எஃப்ல இருந்து வாங்க.
டீம் எஃப்ல ஜக்கரியா டாபிக் 1 குவாலிட்டிஸ் ஆஃப் எ ட்ரூ பிலீவர், ஒரு உண்மையான விசுவாசியினுடைய பண்புகள் என்ன, சரிங்களா? அதில் ஈமான் குறித்து, சபர் பற்றி, ஷுக்கூர் பற்றி, அல்லாஹ்வின் மீது தவக்கல் வைப்பது பற்றின விஷயங்கள் இருக்கும். உங்கள் பேர் ஜக்கரியா, டீம் எஃப்ல டாபிக் 1, சரிங்களா? உங்கள் பேர் அஸ்லம். அஸ்லம் பிரதர்ஹுட் இன் இஸ்லாம், இஸ்லாமிய சகோதரத்துவம் பற்றி ஜக்கரியா இன்ஷா அல்லாஹ். சகோதரர்களுடைய உரிமைகள், நம்ம முஸ்லீம்களுடைய உரிமைகள் என்ன, ஒற்றுமை, ஸ்ட்ராங் முஸ்லீம் கம்யூனிட்டி, ஒரு சமுதாயத்தை கட்டமைப்பது எப்படி அப்படிங்கிற தலைப்புகளில் பேசுவார் இன்ஷா அல்லாஹ். அடுத்து டீம் ஏ, உங்கள் பேர்? டீம் ஏல ஃபர்ஸ்ட் டாபிக் பிரதர் உஸ்மான், தௌபா, அல்லாஹ்வுடைய கருணை, தௌபாவிற்கான கண்டிஷன்ஸ் என்ன, அல்லாஹ்விடம் மீட்பு பெறுவது, அல்லாஹ்விடம் திரும்புவது அப்படிங்கிற தலைப்புகளில் தௌபா பற்றி பேசுவார் அஸ்லம் இல்லையா? உஸ்மான். உங்கள் பேருமா? முபாரக். பிரதர் முபாரக் வந்திருக்க தலைப்பு வந்து தக்வா, தக்வானுடைய அர்த்தம் என்ன, அதனுடைய முக்கியத்துவம் என்ன, தக்வாவை அன்றாட வாழ்வில் எப்படி வளர்த்து கொள்வது. ஜஸாக்கல்லாஹ் ஹைர். டீம் இ, பிரதர் ஷஹீம், டீம் ஈனுடைய ஃபர்ஸ்ட் டாபிக் இன்ட்ரடக்ஷன் டு த ஹோலி குரான், குரான் பற்றின ஒரு சிறிய அறிமுகம், அதனுடைய ரெவல்யூஷன், ப்ரிசர்வேஷன், அதனுடைய சிறப்புகள் என்ன, எப்படி குரானோடு நம்ம தொடர்பு கொள்வது. பிரதர் அமீனுக்கு வந்திருக்கிற டாபிக் அண்டர்ஸ்டாண்டிங் த ஹியர் ஆஃப்டர், மறுமை பற்றிய புரிதல், சரிங்களா? மரணத்திற்கு பின்பான வாழ்க்கை, பாரடைஸ் மற்றும் ஹெல், ப்ரிப்பேரிங் ஃபார் த எட்டர்னல் லைஃப். டீம் ஏ முடிஞ்சுதா? பி, நீங்கள் ட்வின்ஸா? உங்கள் பேருமா? முகமது இர்ஷாத், டீம் பி நோயிங் த மெசஞ்சர் ஆஃப் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி அறிந்து கொள்ளுதல் அப்படிங்கிற தலைப்பில் இன்ட்ரோடக்ஷன் டு த ப்ராஃபட், அவங்களுடைய அழகிய குணங்கள், ஏன் நாம் வந்து சுன்னாவை பின்பற்றணும், சரிங்களா? முகமது சல்மான், டீம் பியினுடைய 2வது டாபிக் சலா, தொழுகை குறித்த டாபிக் பேசுவார். தொழுகையினுடைய முக்கியத்துவம், கொஞ்சம் அமைதி இங்கே கவனிங்க. கண்டிஷன்ஸ் அண்ட் பிலீஃப்ஸ் ஆஃப் சலா, டெவலப்பிங் த கன்சிஸ்டன்சி, தொடர்ச்சியாக தொழுகையில் ஈடுபடுவது குறித்து. நான் எந்த டீம் பாக்கியிருக்கேன்? டியா? வாங்க டீம் டி. டீம் டிக்கு ஃபர்ஸ்ட் டாபிக் மை ஃபேவரட் இமாம், இமாம்கள் பற்றின ஒரு தலைப்பு. உங்களுக்கு பிடித்த இமாம், அது இந்த 4 இமாம்களாக இருக்கலாம், அல்லது ஹதீஸ் கலை வல்லுநர்களாக இருக்கலாம், யாருனாலும் சரி. எனக்கு பிடித்த ஒரு இமாம், அவர்களுடைய என்ன சொல்கிறது, ஏரியா ஆஃப் எக்ஸ்பர்டீஸ் என்னது, அவங்க எப்படி எனக்கு வந்து பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறாங்க அப்படின்னு, சரிங்களா? ஃபாரிஸ்க்கு வந்திருக்க டாபிக் வந்து என்னுடைய ஃபேவரட் சஹாபி, எனக்கு பிடித்த சஹாபி, சரிங்களா?